கூத்தாநல்லூர்ல இருந்து சகோதரர் முஷ்பிக் அவர்கள் ஒருவர் இறந்து போகிறார். அவங்க ஏகத்துவவாதிகளினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. அப்போ ஏகத்துவவாதிகளினுடைய குடும்பம் என்ற ஒண்ண நம்ம தொழுகை நடத்திடுறோமே அப்படிங்கிற அடிப்படையில கேள்வியை கேட்கிறாரு. அவங்க ஏகத்துவவாதிகள்னு பார்க்கணுமே, இணை வைப்பு கொள்கையில இருந்தா அவங்களுடைய நிலை சம்பந்தமா விளங்கிக்கிறணுமே அப்படிங்கிறத கேட்கிறார். இணை வைப்பாளர்களுக்கு தொழுகை வைக்க கூடாது, ஜனாசா தொழுகை வைக்க கூடாதுன்னு தடையே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 113வது வசனத்துல சொல்றான், மாகாணலின் நபி வல்லதீன ஆமனு, இந்த நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் ஐயஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்குகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. வலவுகானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாசிகள் என்று அவர்களுக்கு தெளிவானதற்கு பின்னால் அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இந்த நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப இணை வைப்பாளர்களும் தெள்ள தெளிவானதுக்கு பிறகு நாம அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் கூடாது. ஆனா அதுக்காக இணை வைப்பாளர்களை முடிவு செய்யக்கூடிய விஷயத்துல தெளிவான நிலையில இருக்கணும். எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்திருப்பாங்க, பின்னால திருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் இந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்க கூடாது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம எப்படி பார்க்கணும்னா, தெளிவா தெரியுது, தெளிவா தெரிஞ்சாத்தான். அது எப்படி, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயம் சம்பந்தமாக சொல்றாங்க. உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அஹ்மதுல இடம்பெறக்கூடிய செய்தி 22170வது செய்தி. அவங்க சொல்றாங்க, பாயஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸம்இ வத்தாஅத்தி ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ரி, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உடன்படிக்கை எடுத்தோம். செவி ஏற்குதல், கட்டுப்படுதல், கஷ்டத்திலேயும் இலகுவிலேயும் கட்டுப்படுத்தல், வல் மன்ஷத்தி வல் மக்ரஹி, வெறுப்பிலையும் விருப்பிலையும் கட்டுப்படுதல். அது சம்பந்தமா நாங்க உடன்படிக்கை எடுத்தோம். ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுதல் சம்பந்தமாக உடன்படிக்கை எடுத்தோம். வலா துனாசிஉல் அம்ர அஹ்லஹு, அந்த ஆட்சியாளர்களோடு நாங்கள் பிணங்கிக் கொள்ளக்கூடாது, சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. நகூலு பில் ஹக்கி ஹைசுமா குன்னா, நாங்கள் எங்க இருந்த போதும் நாங்க உண்மையை சொல்லணும். இந்த மாதிரியான உடன்படிக்கை எடுக்கிறாங்க. இப்ப ஆட்சியாளர்களுக்கு எது வரைக்கும் கட்டுப்படணும்னு சொல்லும் போது, மாலம் தரவு குஃப்ரம் பவாகா, தெளிவான குஃப்ரை நீங்கள் பார்க்காத வரை நீங்க அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். பார்த்தா கட்டுப்பட வேண்டியதில்லை, தெளிவான குஃபர். ஒரு ஆட்சியாளர் இஸ்லாமிய ஆட்சியாளராக எப்ப இருப்பாருன்னு கேட்டா, தெளிவான குஃபர் அவர் வெளிப்படுத்துறவர். எப்படி தெளிவான குஃபர் வெளிப்படு? தெளிவான குஃபருடைய அடிப்படை என்ன? அவங்க நிர்பந்திக்க கூடாது. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அல்லாஹ்வை திட்டுறது சம்பந்தமா சொல்லப்பட்ட சமயத்துல நபித்தோழர்கள் நிர்பந்திக்கப்பட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட நிலையில ரசூலுல்லாஹ்ட்ட எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நிர்பந்தம் இருக்கக்கூடாது. நிர்பந்தமான சூழ்நிலைகள் இருந்தால் அது அவர் இணை வைப்பாளர்னு முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் உள்ளத்தை தான் பாக்குறான். அந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல 16வது அத்தியாயம் சூரத்து நஹ்ல்ல 106வது வசனத்துல சொல்றான், மன் கஃபர பில்லாஹ், யார் அல்லாஹ்வை மறுக்கிறாரோ மின் பஅதி ஈமான், அவர் ஈமான் கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்வை யார் மறுக்கிறாரோ அவருக்குரிய தண்டனைகளை பத்தி சொல்லிட்டு வரும்போது, இல்லாமன் உக்ரிஹ, யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ, வ கல்புஹு முத்மஇன்னுன் பில் ஈமான், அவருடைய உள்ளம் ஈமானால் நிம்மதி அடையக்கூடியதாக இருக்கிறது, இறை நம்பிக்கையால் நிம்மதி அடையக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப உள்ளத்துல ஈமான் வச்சுட்டு வெளியே நிர்பந்தத்தினால குஃப்ரை வெளிப்படுத்துறார், இணை வைப்பை வெளிப்படுத்துறாருன்னா அந்த லிஸ்ட்ல வரமாட்டார். தெரியணும், அவர் சொல்லணும், நான் நிர்பந்தத்துல தான் செஞ்சேங்கிற அடிப்படையில சொல்றதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது புத்தி சுவாதீனம் இல்லாத பைத்தியமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அவங்களுக்கு கேள்வி கணக்கு இல்ல. செய்திகளை பாக்குறோமா, ஏடுகள் உயர்த்தப்பட்டுச்சுங்கிற செய்தி எல்லாம் நம்ம பாக்குறோம். அதே போல சிறுவர்களா இருக்கிறாங்க, பருவ வயதை அடையாத சிறுவர்கள், அவங்களா இருக்கக்கூடாது. சிறுவர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட இணை வைப்பு கொள்கை இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. பருவ வயதை அடையாத சிறுவர்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு பிரித்தறிவிக்கக்கூடிய நிலை இருக்காதுல்ல. அடுத்து இன்னும் சில சாரார் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, இப்ப தர்காவுடைய விஷயம், மார்க்கத்துல போய் தர்காவுல போய் கையேந்தி பிரார்த்தனை செய்யறது, அவங்கள்ட்ட போய் அவுலியாக்கிட்ட போய் கேட்கறது குற்றம், அது பாவம், இணை வைப்பு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய விஷயத்தை அவர்கள்ட்ட கேட்டா இணை வைப்பு. ஒருவர் தர்காவுக்கு செல்கிறார், தர்காவுக்கும் போறார், வேற வியாக்கியானம் கொடுக்கிறார், விளக்கு தாவீல் கொடுக்கிறார், இல்ல நான் சும்மா தான் போனேன், யாரத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அதுல அனாச்சாரத்திலையும் பங்கெடுத்துக்கிறாருன்னு வைங்களேன், அவர் இணை வைப்புல உள்ள நிலையில இருக்கிறார். அவர் விளக்கம் சொல்றாருன்னா அவர்கிட்ட எல்லாம் கேட்கலையே, நாங்க அவுலியாக்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு ஒருவர் சொல்றார். அப்படி இருக்கிறது
ரொம்ப அரிதான ரேரான நிலையில தான். அப்ப அந்த மாதிரியான நிலைக்கு உட்படாதவராக இருக்கிறத பார்க்கணும். எல்லாத்தையும் வந்து நம்ம இணை வைப்பாளர்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய இடத்துல ஒருவர் வந்து தெளிவாக அவுலியாவை வைக்கிறார். கயிறுக்கு அந்த மதிப்பு இருக்குன்னு நம்புகிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்த அந்த ஒரு பொருளுக்கோ ஒரு செயலுக்கோ கொடுக்கிறார்னா அப்படிப்பட்டவரை பார்த்து இணை வைப்பாளர் நம்ம சொல்ல முடியும். அதே கட்டத்துல அவங்களுக்கு அப்படி இணை வைப்பாளரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழுகை நடத்தக்கூடாது. அவங்கள அடக்கம் செஞ்சுக்கலாம். அது அடக்கம் செய்யறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா அபுதாபுல வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன அம்மக்க அஷைஹ ضال கதுமாத், உங்களுடைய சிறிய தகப்பனார், அவர் வழிகேட்டு கொள்கையில் இருக்கக்கூடிய சிறிய தகப்பனார் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன சமயத்துல யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தங்களுடைய தகப்பனார் அபூ தாலிப் இறந்து போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வாரி அபாக்க, உன்னுடைய தகப்பனார போய் நீ வந்து அடக்கம் செய்யி அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டா, இணை வைப்பாளராக வந்து இருந்தாருன்னா அவருக்கு எந்த காரணத்தை கொண்டும் தொழுவு நடத்தக்கூடாது, அடக்கம் செஞ்சுக்கலாம். இந்த செய்தியின் அடிப்படையில தெளிவாக தெரியணும். இணை வைப்பாளர் என்று தெளிவாக தெரியாத வரைக்கும் அவருக்காக நம்ம பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.